வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தி கிராண்ட் ஸ்கொயர் மால் வேளச்சேரிக்கு தாங்க வந்திருக்கோம். இது ஒரு ஷாப்பிங் மாலுங்க. ரொம்பவே அழகான ஒரு ஷாப்பிங் மால் தான். இங்கே நிறைய ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது. அதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த ஷாப்பில் நிறைய மாலில் இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மூர் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிற இந்த ஷாப்பு தாங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புக்ஸு, எக்கச்சக்கமான புக்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அது கூடவே நின்று அழகழகாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த பிளேஸு. இந்த மூர் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் புக்ஸுங்க. உங்களுக்கு என்ன புக்ஸ் தேவைனாலும் இந்த ஷாப்பில் கிடைக்கும். எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எல்லாமே புக்ஸை பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் உட்காந்து படிக்கிறாங்கங்க. இந்த காலத்து பசங்க படிக்க மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் புக்ஸை படிக்கிறாங்க, ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எனக்கும் உட்காந்து படிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த பிளேஸே ரொம்ப நல்லா இருக்குன்னும்போது ஒரு அட்மாஸ்பியரை பார்த்தாலே நமக்கு அந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு தோணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி அட்மாஸ்பியரில் ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த கிராண்ட் ஸ்கொயர் ஷாப்பிங் மாலுக்கு வேளச்சேரிக்கு வந்தீங்கன்னா இந்த மூர் மார்க்கெட்டுக்குள்ளே நிச்சயமாக உள்ளே போய் பாருங்கள். அதே மாதிரி இங்கே வந்து டிமார்ட்டும் இங்கே இதுக்குள்ளே இருக்குது. அப்புறம் ஷாப்பிங் மால்னாலே ரொம்ப அழகாக இருக்கும். அதில் வந்து நிறைய ஷாப் லெனோவா இருக்குது, மேக்ஸு, அப்புறம் நிறைய ஷாப்ஸ் எல்லாமே குட்டி குட்டி ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது. பெரிய பெரிய ஷாப்பும் இருக்குது. சஃபாரி, அதாவது சூட்கேஸ் எல்லாமே எல்லாத்துலேயும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் எல்லாமே வாங்கிக்கலாம். அப்புறம் கிளியரன்ஸ் சேல்ஸ்ன்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஏன்னா இது வந்து இப்போ டிசம்பர் எண்டுன்றதால நிறைய கிளியரன்ஸ் சேல்ஸும் இருக்குங்க. அதே மாதிரி இங்கே ஷாப்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா வேளச்சேரியில் இருந்தீங்கன்னா, அதாவது ஒரு எல்லா மாலுக்கும் நம்ம போகிறோம் அப்படின்னா இந்த மாலுக்கும் நீங்கள் வாங்க. த கிராண்ட் ஸ்கொயர் மால் இங்கே வந்து தியேட்டரும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இவ்வளோ நாள் பார்க்கலனாலும் பரவாயில்ல, இப்போது அது வந்து பாருங்கள். ஏன்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க இந்த மால். சாட்டர்டே சண்டே மட்டும், எப்பவும் போல் மால்னாலே சாட்டர்டே சண்டே கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே சாட்டர்டே சண்டே மட்டும் தான் க்ரௌடாக இருக்கும். ஸோ நான் வந்தது மண்டேன்றதால கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பெர்ஃப்யூம்ஸு, நிறைய பேர் பெர்ஃப்யூம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அவங்களாம் கூட இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்லாம் எக்கச்சக்கமான கலெக்ஷன். மேக்ஸு லேடிஸ்க்கு தனியாக வச்சுருக்காங்க, ஜென்ஸுக்கு தனியாக வச்சுருக்காங்க, கிட்ஸுக்குன்னு சொல்லி தனியாகவே வச்சுருக்காங்க. இப்படி தாங்க மால் ரொம்பவே நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. மால்னு பார்த்தீங்கன்னா அழகாக நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கணுன்னா அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இது வந்து கிராஃப்ட் லூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருந்தது. இங்கே நிறைய குர்த்திஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க, ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வச்சுருந்தாங்க. ஆஃபர் ப்ரைஸில் இதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே நம்ம பார்த்துட்டே வந்தோங்க, ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வந்தோம். சரி, அப்புறம் இந்த ஷாப்பை பார்த்தோம். நிறைய இதெல்லாம் இருந்துச்சு. அதாவது என்னது, வளையல், கம்மல், செயின், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஷாப்பில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிராஃப்ட் லூம்ஸ் அந்த பேரில் வந்து நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குது. இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த கிராஃப்ட் லூம்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ளே தான், இந்த ஷாப்புக்குள்ளே தான் போக போகிறோம். இந்த ஷாப்புக்குள்ளே, ஏன்னா இந்த ஷாப்பு பார்க்குறதுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. சரி, உள்ளே போய் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நான் உள்ளே போனேங்க. போன உடனே அழகான ஒரு மயில் கம்மல் பார்த்தேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. இயர்ரிங்ஸ் ஃபுல்லாகவே இந்த இதில் வச்சுருந்தாங்க. குட்டி குட்டியான இயர்ரிங்ஸ் வச்சுருந்தாங்க. அதாவது பெருசாக ஜிமுக்கா அதெல்லாமே இங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேங்கிள்ஸ் எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் காப்பு, பேங்கிள்ஸ்லேயே நிறைய கலராக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பர்ஃப்யூம் வச்சுருந்தாங்க. இது பாருங்கள், குட்டி ட்ரீ, ஒரு கிறிஸ்டல் ட்ரீ மாதிரி பெருசாக தான் நான் பார்த்துருக்கேன். இது கொஞ்சம் குட்டியாகவே இருக்குங்க.
அதுக்கப்புறம் சாக்லேட்ஸு, கேண்டில்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. இயர்ரிங்ஸு, காப்பு, இது வந்து பெரிய காப்பு, இந்த மாதிரி காப்பு எல்லாமே வச்சுருந்தாங்க. வாட்சஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இதில் வந்து ரொம்ப அப்புறம் கிளிப்ஸு வச்சுருந்தாங்க. அப்புறம் என்ன வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் மணி மாதிரி காப்பில் மணிலாம் போடுவோம் பார்த்திங்களா, அதெல்லாம் விலை குறைச்சலாக இருக்கும். இதெல்லாம் நெக்லஸ்ஸு, செயின், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்துருந்தேன். ஷாப்பிங் மால்னால் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஷாப்புக்குள்ளே போனோன்னா நல்லா ஷாப் பண்ணிக்கலாம். அதாவது இது பாருங்கள், இந்த நெக்லஸ்ஸு, இந்த இது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கு அடுத்தபடியாக க்ரீன் கலர், பர்பிள் கலர் இதெல்லாமே போட்டால், இது ஒன்று மட்டும் போட்டாலே போதும், கழுத்து ரொம்ப நல்லா பெருசாக அழகாக இருக்கும். இதிலே கலர்ஃபுல்லான இதெல்லாமே இருக்குது. நீங்கள் சேனல் பேரை சொல்லுங்கள், இந்த ஷாப்பில் டிஸ்கவுண்ட்டும் தருவாங்க. ஜெய்ரேகா சேனல் நேமை சொன்னீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக டிஸ்கவுண்ட்டும் தருவாங்க, டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அப்படியே நம்ம ஒன்றா அப்படியே பார்த்துட்டே வர வேண்டியதான். அழகழகான இயர்ரிங்ஸு, பேங்கிள்ஸு, இயர்ரிங்ஸ்லாம் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அதாவது இருக்கிற இடத்துல எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் மேக்னெட்டுங்க, ஃப்ரிட்ஜில் ஒட்டுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி மேக்னெட்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் சுவாமிக்கு சிலைகள் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குட்டி செயின் எல்லாமே வச்சுருக்காங்க. இது வந்து இன்டோர் பிளான்ஸுங்க, வீட்டுக்குள்ளே வைக்கிற செடி தானேங்க. அதாவது நம்ம வெளியில் வளர்த்த செடிலாம் போய் இப்போ வீட்டுக்குள்ளேயே செடி வளர்க்குற மாதிரி ஆகிட்டோம். ஏன்னா வீடு சின்னதாக இருக்குது, என்ன பண்ணுறது, அப்போ நம்ம இன்டோரில் தானேங்க செடிலாம் வளர்க்கணும். ஏன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்டு அந்த மாதிரி ஆகிடுச்சுங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது நீங்கள் இந்த மாதிரி இன்டோர் பிளான்ட்டை அழகாக ஒரு இடத்துல நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நீங்கள் ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஷாப் ஃபுல்லாகவே இருக்குங்க. மேலே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஃப்ளவர் வேஸ், அந்த மாதிரி ஃப்ளவர் வாஷ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. அழகழகாக தொங்க விடுறது எல்லாமே இந்த ஷாப் இதில் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது இது ஃபுல்லாகவே ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் தான். இந்த சைடு ஃபுல்லாக ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் தான், அழகழகாக இருக்குங்க. ஆக்சுவலாக நம்ம வீடு மட்டும் கொஞ்சம் அழகாக இருந்துச்சுன்னா நம்ம அழகாக, அதாவது இப்போ இந்த பொருட்களெல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம வீடு அழகாக இருந்ததுன்னா அழகாக அதாவது வீடு எப்படி சொல்கிறது, வீட்டில் நம்ம அழகழகாக டெக்கரேஷன் பண்ணணும், நமக்கு டைம் இருக்குதுன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கலைப்பொருட்களை வாங்கி நம்ம அழகாக வீட்டில் அது ஷோகேஸில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். வீடும் கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்போடு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான். இதெல்லாம் பாருங்களேன், மினியேச்சருங்க. ஆக்சுவலி என்னோடய ஃபோனில் வந்து இது நல்லா பெருசாக தெரியுதுங்க, ஆனால் ரொம்ப குட்டிங்க. மினியேச்சர்னால் ரொம்ப குட்டியாக இருக்கும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரொம்ப குட்டியாக இருக்குங்க. இதில் பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக தெரியுது. இப்போ பார்க்குறத விட சின்னதாக இருந்தால் இந்த பீஸ்லாம் இருந்துச்சு, குழந்தைங்க விளையாடுற மாதிரி. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. அது மினியேச்சர் ஐட்டம்னும் போது ரொம்பவே நல்லா இருந்தது. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபேண்டா கரடி, நாய், இதெல்லாமே இப்போ நீங்கள் ஃபோனில் பார்க்குறத விட ரொம்ப குட்டிங்க. இதில் பார்க்குறது கொஞ்சம் பெருசாக தெரியுது, அந்தளவு கிடையாது, கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். இந்த ஷாப்பில் வந்தீங்கன்னா நிச்சயமாக இதை ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாமே ரொம்ப கம்மி விலை தான் இதெல்லாமே. ஸோ எல்லோரும் விலைலாம் வந்து அவங்க தான் சொல்லணும். ஏன்னா வந்து விலைலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லா ஷாப்லேயும் வந்து நீங்கள் விலை எவ்வளோன்னு கேட்குறீங்க. ஸோ விலை வந்து எந்த ஷாப்லேயுமே சொல்லக்கூடாது அப்படின்றத தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் சொல்கிறதும் இல்லை. இதெல்லாம் வந்து சுவாமி சிலைகள் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. 5 தலை விநாயகர் இருக்கார் பாருங்கள், அப்புறம் பெருமாள் இருக்கார், நடராஜர் இருக்கார், அழகான விநாயகர், கணேசர் ரொம்ப அழகழகாக இருக்கார். கிறிஸ்டல் எல்லாமே கூட இங்கே வச்சுருக்காங்க. குபேர சிலை இருக்கிறது. அப்புறம் கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீய விசாரிப்பதே மெயின்ற மாதிரி குரங்குகள் 3 பக்கம் காதை மூடிட்டுருக்கோம்ல, அது இந்த நேச்சுரல் சிவனுங்க. இது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த சிலை எங்கே பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அழகாக இருக்குது, நேச்சுரலாக இருக்குது பாருங்கள். அதுக்கு அடுத்தபடியாக புத்தா ஸ்டாச்சூஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி இதெல்லாமே இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் புத்தா ஸ்டாச்சு. அதுக்கப்புறம் நீர்வீழ்ச்சி மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாமே கூட இன்டோர் பிளான்ஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டோர் பிளான்ஸ் எல்லாமே இந்த இதில் இருக்குங்க. நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்கங்க. ஷாப்பு பார்த்தா சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட திங்ஸ் எல்லாமே வச்சு ரொம்ப பெருசாக வச்சுருக்காங்க. நல்லா நீட்டாக வச்சுருக்காங்கங்க. ஃப்ளவர் வேஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் இங்கெல்லாம் வந்து சுவாமி சிலைகள், ஃபோட்டோஸ் மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே இந்த ஷாப்பில் இந்த இடத்துலலாம் அடுக்கி வச்சுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப சூப்பர். சைக்கிள், இதை பால் வண்டி தாங்க. அண்ணாமலை படம் தான் ஞாபகத்துக்கு வருது. பால் வண்டியில் அண்ணாமலை அந்த படத்தில் வரும் பார்த்திங்களா, வந்தேன்டா பால்காரன், அந்த மாதிரி இருக்குது. நேச்சுரலாக இருக்குங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
ஸோ இப்படி தாங்க இந்த ஷாப் இருந்தது. இந்த ஷாப் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த கிராண்ட் ஸ்கொயர் மால் வந்தீங்கன்னா இந்த கிராஃப்ட் லூம்ஸ் அப்படின்ற ஷாப்பை விசிட் பண்ணுங்க. ஓகே, இப்படி தாங்க இருந்தது த கிராண்ட் ஸ்கொயர் மால். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இன்னொரு பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.